தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் கமிஷன் என்பதே இல்லை என்று வைகோ தெரிவித்த நிலையில் இன்று ஆளுநர் அர்லேக உரைக்கு அவர் பாராட்டும் தெரிவித்துள்ளார். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, ஆளுநர் அர்லேக உரைக்கு மதிமுக பொதுச்செயலர் வைகோ பாராட்டு தெரிவித்துள்ளார். அவருடைய அந்த பாராட்டு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையோடு தொடங்கியிருந்தது. தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய சட்டமன்ற கூட்டத்தொடர் உரையில் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் செயல் திட்டங்களை எடுத்து கூறியிருக்கிறார். இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் ஆளுநர் உரைக்கு வைகோ பாராட்டு தெரிவித்திருக்கிறார். ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து பண பலத்தை முறியடித்து தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும் ஆதரவை தமிழ் மக்கள் அளித்திருப்பதாகவும் ஆளுநர் அதை சுட்டிக்காட்டி இருப்பது உண்மையே என்றும் தெரிவித்திருக்கிறார். மதச்சார்பின்மை, சமூக நீதி, மாநில உரிமை, சிறுபான்மை நலன், மீனவர் நலன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப சமத்துவம், சமூக நீதி, அதே போல சமூக நீதியின் கோட்பாடுகள் எளிதாக நிறுத்தி புதிய அரசு உறுதியாக இருப்பதை ஆளுநர் உரையில் பிரகடனம் செய்திருப்பது நம்பிக்கை தருவதாகவும் மக்களாட்சியில் மக்களே மன்னர்கள் என்ற உரையை அண்ணாவின் மணிவாசகத்தை சுட்டிக்காட்டி இந்த அரசு மக்களுக்கான அரசு என்பதை ஆளுநர் உரை செய்திருப்பதாகவும் 2031ஆம் ஆண்டு இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக மாற்றுவதற்கு வெற்றி தமிழகம் என்ற பெயரில் தொலைநோக்கு திட்டங்கள் என்பது செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்புக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். சமூக நீதி நிலைப்பாட்டாகவும் அதே போல தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையும் நீட்டிக்கும் என்று அறிவுறுத்தியிருப்பது, மாநில உரிமைகளை ஓங்கி குரல் கொடுக்கவும் அதே போல தமிழக வெற்றி கழகம் அரசு தொடர்ந்து பாடுபடும் என்ற அழுத்தம் என்பது திருத்தமாக தெரிவித்திருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கிறார். அரசு நிர்வாகத்தில் தொடர்ச்சியாக லஞ்ச ஊழல் அதே போல கடைகோடி நேர்மையாக செயல்படுவதற்கான நிர்வாக உறுதியையும் அனைவருக்குமான அரசு தமிழ்நாடு அரசு திகழும் என்பதை உறுதியாக சொல்வதாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் அதே போல ஆளுநர் உரையில் செயல்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் பெண்களும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்று அதே போல போதை கலாச்சாரம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அனைத்தையும் பாராட்டுக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். இது போன்ற அறிவிப்புகள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருப்பது என்பது வரவேற்கத்தக்கதாகவும் விஜய் தலைமையிலான அரசின் தொலைநோக்கு பார்வையும் ஆளுநர் உரையின் மூலமாக வெளிப்படுத்தி இருப்பது என்பது பாராட்டுக்குரியது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சரினா, தகவலுக்கு நன்றி.